ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். அப்போ அற்பமான ஆரம்பம் மனிதர்கள் அசட்டை பண்ணுகிறது. ஆனால் ஏன் கர்த்தர் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுறது இல்லைன்னா அவருக்கு முடிவு தெரியும். அல்லேலூயா. தாவீதை எல்லாரும் அசட்டை பண்ணாலும் கர்த்தர் தாவீதை அசட்டை பண்ணல. ஏன்னா தாவீதினுடைய முடிவு சிங்காசனம்னு கர்த்தருக்கு தெரியும். யோசேப்பை எல்லாரும் அசட்டை பண்ணினாலும் கர்த்தர் யோசேப்பை அசட்டை பண்ணல. ஏன்னா யோசேப்பின் முடிவு அரண்மனைன்னு கர்த்தருக்கு தெரியும். மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா மனிதர்கள் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுவார்கள். அதுதான் மனுஷங்க. ஆனா முடிவை பார்க்கிற உங்க முடிவை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணல. அவர் உங்களை புறக்கணிக்கல, அவர் உங்களை தள்ளல. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனுஷங்க என்னை தள்ளும்போது நான் எங்க விழுந்தேன் தெரியுமா? நான் கீழே விழல சார், அவர் கையில விழுந்தேன். அல்லேலூயா. அதனால நீ எத்தனை முறை வேணாலும் தள்ளு. முதல்ல ஒருத்தர் 2 பேர் தள்ளினாங்க, இப்ப 100 பேரா சேர்ந்து தள்ளுறாங்க. எத்தனை பேர் தள்ளினாலும் அல்லேலூயா நம்ம விழ போறது எங்கன்னா அவர் கைகள்ல தான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்தரிப்பான், நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. நான் விழுந்தா கூட என்னை தள்ள மாட்டார் அவர். அல்லேலூயா. நான் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் அவர் கைகளில் தான் விழுறேன். அடுத்த முறை நீங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது உங்கள் அற்பமான ஆரம்பங்களை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன பிஸ்னஸை, நீங்கள் துவங்கியிருக்கிற சின்ன காரியத்தை, நீங்கள் செய்கிற சிறிய ஊழியத்தை யாராவது அற்பமாக நினச்சாங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மோசேயுடைய தாய் ஒரு சின்ன கூடையை தான் அந்த அம்மா செஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே என்ன எல்லாரும் கை தட்டி உலகமே கொண்டாடி இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ராஜாக்கும் அவங்களுடைய இத்தனை சேவகர்களுக்கும் ராஜாவின் பட்டயத்திற்கும் நீ செஞ்ச கூடையா மோசேவை தப்புவிக்க போகுது? அதை பார்க்கும் பொழுது அது அற்பமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அரண்மனை. சார், அற்பமா மனிதர்கள் பார்த்த அந்த கூடை தான் மனுஷ பார்வைக்கு ராஜா கையிலிருந்து காப்பாற்றணும்னா வாள் எடுத்து தான் ராஜா கிட்ட காப்பாற்றணும்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் பெண்கள் கிட்ட, உங்களுக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டார். உங்களை வாள் எடுத்துட்டு போய் சண்டை போடலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். மோசேயின் தாய் பட்டயத்தை உருவி கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. பார்வோனை தாக்கி பார்வோனை சாய்க்கவோ ராஜ்யத்தை கவிழ்க்கவோ மோசேயின் தாய்க்கு பலன் இல்லை. ஆனா மோசேயின் தாய்க்கு யுத்தம் பண்ண பலன் இல்லைனாலும் கூட செய்யற பலன் இருக்கு. அந்த அம்மாவுக்கு யுத்தம் செய்ய தெரியலனாலும் அந்த அம்மாவுக்கு கூட செய்ய தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. அது அற்பமா இருந்தாலும் அதனுடைய முடிவு அரண்மனை. அல்லேலூயா. எனக்கு பெருசா அது செய்ய முடியாது, இவங்களை மாதிரி பேச முடியாது, மைக்கு பிடிச்சாதான் ஊழியம் இல்லை. அல்லேலூயா. பேரிச்ச மரத்தின் கீழே பிரம்மாண்டமாய் அமர்ந்திருந்த தெபோராலும் கர்த்தருக்கு தேவை. கூடாரத்திற்குள்ளாக பாலை குடித்து கைகளில் சின்ன அந்த அம்மாவும் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தருக்கு தேவை. யுத்தங்களை ஓய செய்கிறதற்கு கூடாரத்தில் இருக்கிற பெண்களும் தேவை, பேரிச்ச மரத்தின் கீழ் இருக்கிற பெண்களும் தேவை. அல்லேலூயா. அவர்கள் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் அவர்களை கொண்டு 20 வருஷ சோதனைக்கு 40 வருஷ சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு ரெட்டிப்பா தான் எதையுமே பண்ண தெரியும். நீங்க இழந்ததை மட்டும் திருப்பி தர தேவன் இல்லை, கூட்டி தர தேவன். யோபு இழந்ததை மட்டும் அப்பா தரல, 2 மடங்கா கொடுத்தார். நீ இழந்துட்டியா, சரி உனக்கு தரேன், அப்படி கர்த்தர் கொடுத்தாரா? இல்லை, நீ இழந்தும் என்னை விட்டு போலையே, நீ இழந்தும். அதான் நான் சொல்வேன், விழுந்தா கூட அவர் பாதத்திலேயே விழுந்து கிட. இலை பலன் இல்லையா, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, படுத்துதான் இருக்கேன். முழங்கால், ஒரு காலத்துல முழங்கால் போட்டு செபிச்சு, இப்ப செபிக்க பரவாயில்லம்மா, கட்டில்ல படுத்து கூட அப்பா உம்மை நான் நம்புவேன்ப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன். இயேசு ஒருவரை, நீங்க
சொன்னதெல்லாம் நிறைவேறுகிற, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நம்புவேன் அப்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நித்திய மகிமைக்கு என்று அவர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுக்க போறது என்ன தெரியுமா? அழிகிற ஒன்று இல்லை, அழியாத ஒன்று. அல்லேலூயா. இப்போ உங்க கையிலேருந்து பறிச்சிடலாம். இப்போ உங்க கையில உங்க மேலே போட்ட அந்த பலவர்ண அங்கேயே பறிச்சிடலாம். ஆனா அரண்மனையில் போட்ட ராஜ வஸ்திரத்தை பறிக்க சகோதரர்களால முடியாது. சில விஷயத்தை அவங்க பறிச்சுக்கலாம். உங்க கையிலேருந்து அவங்க வாங்கிட்டாங்க. உங்க ஸ்தானம், உங்க பணம், உங்க நிலம் உங்களுடைய தான் அது. ஆனா உங்க கையிலிருந்து பறித்து உங்களை நிற்கதியா நிற்க வச்சாங்க. ஆனா கர்த்தர் ஒன்று தர போறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு. அதை யாராலும் பறிக்க முடியாது. அந்த வஸ்திரத்துக்கு முன்னாடி, அந்த ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு பைய வாயை கூட திறக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்புங்க, கர்த்தர் எனக்கு அநித்தியமானவைகள் அல்ல, நித்தியமானவைகளே, நித்தியமானவைகளை ஒருவனும் பறிக்க கூடாத, ஒருவனும் எடுக்க கூடாத, ஒருவனும் கை போட முடியாத, எந்த மனிதனும் எதிர்பேச முடியாத, எவனுடைய விரலும் நீட்ட முடியாத நித்தியமான ஒன்றை, அழியாத ஒன்றுக்காக தான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டது அழியாத நித்திய மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி மகிமைக்கென்று, நித்திய மகிமைக்கென்று, நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா ஆசீர்வாதமும் நிரந்தரமானது அல்ல. ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் அதை பார்த்து பொறாமைப்படவே கூடாது. ஒருத்தர் கர்த்தர் உயர்த்திட்டாங்கன்னா அதை நம்ம பார்த்து பொறாமைப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் சமமாக 2 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆளை உயர்த்திட்டாங்கன்னா இந்த ஆள் பேசாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க பேச மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் வந்துடும், காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவங்க நம்மளோட இல்லை, அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அவர்களுக்கு ஒரு காரணம். நான் தான் சொல்லுவேன், சூரியனுக்கு உதிக்கிற ஒரு நேரம் என்று இருந்தால் சந்திரன் வெளியே வர ஒரு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் 2ஐயும் படைச்சாரு, ஆனா 2த்துக்கும் காலத்தை வச்சாரு. அல்லேலூயா. If sun has its own time to shine, moon will get its time. மூணுக்கும் நிலவுக்கும் அந்த நேரம் வரும். அல்லேலூயா. அதனால ஒன்று, நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, எல்லா ஆசீர்வாதங்களும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தரது எப்படின்னா நிரந்தரமானது. எப்பவுமே தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு பவர் என்ன தெரியுமா? அது தலைமுறைகளை தாண்டும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 1 கோடி இருக்கலாம், ஆனா அந்த 1 கோடி ஒரு தலைமுறையிலே அழிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு பெரிய, உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கலாம், ஆனா அது தலைமுறையை தாண்டும். நான் பணத்தை குறித்து சொல்லவில்லை, நான் ஆசீர்வாதங்களை குறித்து ஒப்புமைக்காக சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்து ஓகே அவங்க இப்படி பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்க, நம்மளும் அந்த வழியில போய் பண்ணலான்னு துன்மார்க்கனின் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் முடிவை பார், சடுதியாய் அவன் நாசமடைவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எனக்கு ஒன்று தந்தார்னா அது நிரந்தரமா தருவார், யாரும் பறித்து கொள்ள முடியாது தருவார். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, பலவர்ண அங்கி அப்பனால் தரப்பட்டது, ராஜ வஸ்திரம் ராஜாவால் தரப்பட்டது. உங்க அப்பா அம்மா தந்ததை பறிச்சிடலாம், அப்பா தரதை பறிக்க முடியாது. மனிதர்கள் கைகளிலிருந்து பெற்றதை எவன் வேணாலும் பறித்துக் கொள்ளலாம், அதை பறிக்கலாம், கிழிக்கலாம், தூக்கி வீசலாம். ஆனா ராஜாதி ராஜாவாகிய தேவன், அவர் கையிலிருந்து ஒன்னை கிடைச்சா அதை பறிக்க ஒருத்தரால முடியாது.
தலைமுறை தலைமுறைக்கும்